மக்களே வணக்கம். நாம் தினமும் சீத்தாப்பழம் சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் குறித்த மக்களே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிம சத்துக்களும் இருக்கிறதால அது உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்கள் உடலுக்கு உடல்நல பயனை அளிக்குது. இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் பார்த்தீங்கன்னா உங்களை எப்போதும் பாதுகாக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மக்களே. ஸோ இப்படிப்பட்ட சீத்தாப்பழத்துடைய மென்மேலும் மருத்துவ பயன்கள் என்ன, எந்தெந்த நோய்கள் உங்களுக்கு சீத்தாப்பழம் சாப்பிட்றதுல வராமல் இருக்குது அப்படின்ற முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சீத்தாப்பழத்தில் வைட்டமின் பி சத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது, அதாவது வளமான அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வைட்டமின் பி சத்து பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய் அலர்ச்சியை நமக்கு பார்த்தீங்கன்னா குறைக்கும். மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துரும். அப்படி பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் வராமல் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் பி சத்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ கண்கள் சார்ந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வராமல் உங்களுடைய முன்னாடியே பார்த்தீங்கன்னா கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் தடுக்குது. மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்து. சீத்தாப்பழத்தினுடைய வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா என்னதான் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற சதை பகுதி மிகவும் பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். சீத்தாப்பழ சாறு நீங்கள், அதாவது சீத்தாப்பழ ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சரும வறட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலை பெறும். சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி சத்து இருக்குது. இந்த வைட்டமின் சி சத்து உங்களுக்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது இந்த வைட்டமின் சி சத்து கிடைக்கிறதால சளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். சீத்தாப்பழத்தில் சிறிது மஞ்சள் தூள் நீங்கள் சீத்தாப்பழத்து கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா சேராமல் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கறதால இது உங்களுக்கு காக்குது. சீத்தாப்பழத்துடைய குங்குமப்பூ நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பார்த்தீங்கன்னா உண்டாகும் மக்களே. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உண்டானாலே பல வகையான தொற்று நோய்களும் அல்லது பார்த்தீங்கன்னா சீசனில் உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா பல விதமான நோய்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது உங்கள் உடலுக்கு பார்த்தீங்கன்னா வரவிடாது. ஏன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்ம வலுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல வகையான நோய்கள் நம்ம உடலில் தாக்காது. இப்படிப்பட்ட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு அதிகப்படுத்துறது சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவும். ஸோ நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாகி எந்த விதமான நோயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கும். சீத்தாப்பழத்தோட சிறிது வெள்ளை பூண்டு வைத்து நீங்கள் மைய அரைச்சி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தேமல் மீது பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தேமல் மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழ ஜூஸ் கூட திராட்சைப்பழ ஜூஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்புகள் பார்த்தீங்கன்னா வலுப்பெறும். நரம்பு தளர்ச்சி அப்படின்ற நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாது. பார்த்தீங்களா மக்களே, சீத்தாப்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட சீத்தாப்பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.